நீங்க சொன்ன மாதிரி இது பொது திட்டமா மாத்தலாம். நாம ஃபுட் ஃபேக்டரி சார்பா பண்ணாலும் நாம அதுக்குன்னு ஒரு தனி பேர் வைக்கணும். அப்பதான் நாம இது ஒரு திட்டமா வச்சு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தனியா தெரியும். நம்மள நம்பியும் சில பேர் உதவி பண்ண வருவாங்கல்ல. பேர் தானே வச்சிருவோம். என்ன பேர் வைக்கலாம்? அம்மா சாப்பாடு திட்டம். ஏற்கனவே அம்மா உணவகம் இருக்கே. ஆமால. ராசாத்தி, அக்கா ராசாத்தி திட்டம்னு வச்சுக்கலாமா? இல்ல நீ அதுவும் நல்லா இல்ல. நல்லா இல்லையா? அன்னதான திட்டம். ரசதி, நான் சொல்றேன். உதவும் கை. ஏதோ ஒண்ணு குறையுது மாமா. நம்ம திட்டத்தோட பேரை சொன்னாலே வயிறும் மனசும் நிறைஞ்ச உணர்வு வரணும். பளிச்சுன்னு ஒரே வார்த்தை. அப்படின்னா சோத்து சட்டின் தாமா வைக்க முடியும். சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது சட்டி சோறு குழம்பு. மாமா என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது சட்டி சோறு பாத்திரம்னு சொல்லிட்டு இருந்தால அத சொன்னேன். பாத்திரம், அக்ஷய பாத்திரம். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு அத்தை. ராசாத்தி, நம்ம திட்டத்துக்கு இந்த பேர் சரியா இருக்கும். ஆமா ரசதி, இதான் பொருத்தமா இருக்கும். ஒரு நிறைவாவும் இருக்கு. ஆமா ரசதி, அக்ஷய பாத்திரம் அட்டகாசமா இருக்கு. அக்ஷய பாத்திரம்னா என்ன? அதுவா, அது ஒரு புராண கதைமா. அத முழுசா சொன்னா உனக்கு புரியுமான்னு தெரியல. ஆனா இந்த அக்ஷய பாத்திரத்தை பத்தி மட்டும் சொல்றேன். அதாவது மணிமேகலைங்கிற ஒரு பெண் துறவி இருந்தாங்க. அவங்க பட்டினி பசியால மக்கள் வாழறத பொறுத்துக்க மாட்டாம சாமி கிட்ட அழுது வரம் கேட்டாங்க. அப்போ சாமி அவங்களுக்கு வரமா ஒரு பாத்திரம் கொடுத்துச்சு. அந்த பாத்திரத்தோட பேரு தான் அக்ஷய பாத்திரம். ஓ, அந்த அக்ஷய பாத்திரத்தோட சிறப்பு என்னன்னா அள்ள அள்ள குறையாம சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அத வச்சு அவங்க மக்களோட பசிய போக்குனாங்கன்னு ஒரு கதை உண்டு. சூப்பர் அத்தை, நாமளும் இப்ப அததானே செய்ய போறோம். இந்த பேர் தான் பக்காவா இருக்கும் அத்தை. அப்புறம் என்ன, அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே. டேய், முதல்ல இந்த திட்டத்துக்கு ஒரு லோகோ ரெடி பண்ணணும். சரிங்க. ஆனா அது ரொம்ப அழகா இருக்கணும். பார்த்த உடனே எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருக்கணும். இதோ வரேன். இது வரேன். மாமா, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நம்ம அக்ஷய பாத்திரத்தோட லோகோ. இந்த காசை உங்க திட்டத்துக்கு உதவியா வச்சுக்கோங்க. நானே இதை அட்சய பாத்திரத்துல போடவா? நீ போடு இலக்கியா. உன் கையால போடுற இந்த காசு என்னன்னைக்கும் குறையவே கூடாது. அள்ள அள்ள காசு வந்துகிட்டே இருக்கணும். மக்களோட பசி தீர்ந்துகிட்டே இருக்கணும்.
சமையல்காரரே அம்மா இங்க வாங்க. இதோ வந்துட்டேம்மா. சொல்லுங்கம்மா. இத பாருங்க சமையல்காரரே, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி இருக்கணும் உங்க சமையல். மரகத வீட்டு சாப்பாடுன்னு சொல்லி எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு இருக்கணும். சரிங்கம்மா. மாஸ்டர், இது அன்னதானம் தானே பண்ண போறோம். ஒன்னும் இல்லாதவங்க தான் சாப்பிட போறாங்கன்னு அசால்ட்டா உப்பு உரப்பெல்லாம் பார்க்காம கடமைக்கு பண்ணி விட்டுறாதீங்க. உங்களால எவ்வளோ டேஸ்டா சமைக்க முடியுமோ அவ்வளோ டேஸ்டா சமைங்க. இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை அவங்க வாழ்நாள்ல யாரும் சாப்பிட்டுருக்கவே கூடாது. அப்பதான் அத்தையோட மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். என்னத்த? ஆமா ஆமா. என்னம்மா நீங்க? நான் சமைச்சா 10 ஊருக்கு அந்த பக்கம் இருக்கவங்க கூட வாசம் முடிச்சு வந்துருவாங்கம்மா. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தெய்வமா கொண்டாடுற அளவுக்கு நான் பண்றேம்மா. பண்ணா சந்தோஷம்தான். அம்மா இத பாத்துட்டு உங்க வீட்டு எந்த விசேஷமா இருந்தாலும் என்னதான் கூப்பிடுவீங்கம்மா. அப்ப நான் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பேன். இருந்தாலும் உங்களுக்காகவும் ஏழைக்காக உதவுற உங்க நல்ல மனசுக்காகவும் நான் வந்து பண்ணி தருவேம்மா. சும்மா வாய் பேசாம வேலைய பாருங்க. சரிங்கம்மா. கண்மணி, நீ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. நான் கொஞ்சம் உள்ள இருக்கேன். நீங்க போங்க அத்தை, நான் இங்கே இருந்து பாத்துக்கிறேன். சரி சரி, பாத்துக்கோமா. சீக்கிரமா திருகுமா. சரிங்க நாச்சி. மா, என்னால இந்த சூட்ல எல்லாம் நிக்க முடியாது. நான் உள்ள போறேன். நீங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. நீ போ கண்மணி, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ போ. அம்மா இன்னும் தேங்காய் வேணா எடுத்துக்க. யோ சரிங்க. சீக்கிரமா வேலைய முடியும். சாம்பார்ல 2 கை உப்பாளி போடு. இத வந்துறேன். சரிங்க நாச்சி. பாத்தியா, கண்மணி நம்மள வேலை வாங்க சொல்லிட்டு போனா இந்த சமையல்காரு நம்மள வேலை வாங்குறாரு. என்ன பண்றது? எல்லாம் இந்த கண்மணிக்காக பண்ண வேண்டியிருக்கு. பாப்போம். என்ன ருசி! இது ஒண்ணு போதுமே. உடனே இத கண்மணி கிட்ட சொல்லி ஆகணும். சீக்கிரம் விட்டு எதுவும் சொல்ல போறாரு. அம்மா சாம்பார்ல உப்பு போட்டியா? இல்ல அண்ணாச்சி, இந்த அவரைக்காயை வெட்டிட்டு போடலான்னு அப்பவே சொல்லிட்டு போனேன்ல. அத பண்றேன் இத பண்றேன்னுகிட்டு போய் சாம்பார்ல உப்பு போடுமா. சரிங்க அண்ணாச்சி, இப்ப போட்டுறேன். போடுமா போய். கண்மணி, என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? ஏய், எள்ளுன்னா எண்ணெயா இருப்பா இந்த கோகிலா. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் கண்மணி. சாம்பார் டேஸ்ட் கூட பாத்துட்டேன். என்ன ருசிங்கிற! நானே ஒரு டம்ளர்ல ஊத்தி ரசத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சேன்னா பாரேன். அப்படி இருக்கா? ஆமாண்டி, சும்மா சொல்லக்கூடாது, தூள் கலப்புது. நம்ம சாப்பாட சாப்பிட்டவங்க எல்லாரும் வாயடிச்சு நிக்க போறாங்க பாரு. அப்போ அந்த ராசாத்தி ஆட்டம் முடிய போகுதுன்னு சொல்லு. கண்டிப்பா அவெல்லாம் கிட்ட கூட வர முடியாது. இத மட்டும் சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் எங்க போனாலும் மரகதம் புகழ்தான். சரிம்மா, நாம முகாமுக்கு கிளம்ப ரெடி பண்ணலாம். வா. சரி. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்க தான் மரகதம். வணக்கம்மா. வணக்கம். இவங்க இந்த ஊர்லயே பெரிய ஆளுங்க. நான் அவங்களோட மருமக கண்மணி. நான் கண்மணியோட அம்மா. ஆமா, எதுக்கு இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். உடனே உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு யோசிச்சு உங்களுக்காக இவங்க அருமையான சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த ராசாத்தி மட்டும் சாப்பாடு கொடுக்க மாட்டா,
இந்த மரகதமும் சாப்பாடு போடுவாங்க. அதுவும் அவங்க சும்மா இல்ல, அதுக்காக பெரிய மாஸ்டர் எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க. அதை எல்லாரும் சாப்பிட்டு அவங்கள மனசார மரகத அம்மா வாழ்க அப்படின்னு வாழ்த்தணும். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அம்மா அதையெல்லாம் எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வரேன். அத்தை உங்க கையால நீங்களே எடுத்துக்கோங்க. சரிம்மா. வா பாப்பா. இந்தாம்மா. பாப்பா மரகத அம்மா வாழ்கன்னு சொல்லணும். மரகதம்மா வாழ்க. சாப்பிடு. சரி இருங்க நான் போட்டோ எடுக்கிறேன். போ. இந்தாங்க. நீங்க நல்லா இருக்கணும் பாருங்க. உப்பா இருக்கா? தாத்தா உப்பு கரிக்குது. உப்பாதான் இருக்கு. ஆமா உப்பாதான் இருக்கு இல்லனே? ஆமா ஆமா ஒரே உப்பா இருக்கு சாப்பிடுறது. வாயில வைக்க முடியல. உப்புதாம்மா. அம்மா எங்களுக்காக இவ்வளவு ஆசையா அன்பா பண்பா சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, நீங்களும் எங்களோட சாப்பிடணும்னு. அத்தை சாப்பிடலாம், அப்பதான் நமக்கு இன்னும் நல்ல பேரு கிடைக்கும். சரி நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன். முறைக்காதடி, நானும் சாப்பிடுறேன். ஐயோ இப்படி உப்பு கரிக்குதே. சரியா தானே போட்டேன். நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. கண்மணி என்ன இப்படி உப்பா பண்ணிருக்கான்? நீ பாத்துக்கிட்ட லட்சணம் அது. அத்தை எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. உன்னோட பேச்ச கேட்டேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். போதுங்க, நீங்க சொன்னீங்கன்னு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். எல்லாம் உங்க ஆசைக்காக தான். பரவாயில்ல, இன்னொரு வாய் சாப்பிடுங்க. இல்லங்க போதும். ரொம்ப வற்புறுத்தாதீங்க, முடியல பாவம், விட்டுருங்க. உங்க அன்புக்காக ரொம்ப நன்றி. அம்மா நீங்க கொண்டு வந்த சாப்பாட்டை உங்களாலேயே சாப்பிட முடியலையே. நீங்க வந்த உடனே எங்களுக்கு உதவி செய்யத்தான் வரீங்கன்னு நினைச்சேன். ஆனா ராசாத்தி மட்டும் தான் கொடுப்பாளா? நாங்களும் உங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு உண்மையாவே உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. ராசாத்தி அக்கா எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்றாங்க. ஆனா உங்களை மாதிரி இல்ல. கவலைப்படாதீங்க, இத நாங்க தூக்கி போட மாட்டோம். ஏன்னா பசியில இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும். அவ்வளவு சீக்கிரம் நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். இத நாங்க சரி பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அம்மா இனிமே உங்க பெருமைக்காக உதவாதீங்க. மத்தவங்க வறுமையை போக்குறதுக்காக உதவி செய்யுங்க. மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ தப்பு நடந்திருக்கு. வா வா வா, எதையாவது பேசி சமாளி. வா அத்தை. அத்தை இருங்க. அத்தை என்ன? அங்க பாருங்க, அந்த ராசாத்தி வரா. இவங்க கிட்ட அசிங்கப்பட்டது இல்லாம அவங்க கிட்ட வேற அசிங்கப்படணுமா?
இல்ல அத்தை, அவ கண்ணுல மாட்ட மாட்டோம். வாங்க மறைஞ்சிருந்து பார்க்கலாம். வாங்க அத்தை. வாங்கப்பா வாங்க வாங்க. ராசாத்தி அக்கா வந்துட்டாங்க வாங்க. அக்கா வந்துட்டாங்க. போங்க போங்க போய் சாப்பாட்டை வாங்கிக்கங்க. கொண்டு போய் வை. வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? வாங்கக்கா. வணக்கம்க்கா. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அக்கா நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடணும். ஹே, சாப்பிட போலாம். வாங்க வா போலாம். சரி வாங்க போலாம். வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க போலாம். சம்பந்தி, எனக்கு ஒரு டவுட். ராசாத்தி சாப்பாடும் உப்பு கறிக்குது போல, அதான் அவளையும் கூட உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? தலை எழுத்து. என்னாச்சு? எல்லாரும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. எதுவும் இல்லைன்னு சொன்னாலே அதுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சாப்பாடு எதுவும் நல்லா இல்லையா? தம்பி, சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. சாப்பாட்டை குறை சொல்ற அளவுக்கு நாங்க இருக்கோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யறத பார்த்து வேற 3 பேர் வந்து பொறாமப்பட்டு அவங்களும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லம்மா, ராசாத்தி என்ன பெரிய இவ்வளா, அவளை விட பெரிய ஆளு நாங்க. நாங்க ஸ்பெஷல் சாப்பாடு கொண்டாந்துருக்கோம்னு சொல்லி கொடுத்தாங்க தம்பி. அவங்க பேர் சொன்னாங்க, ஏதோ வாயில நுழையல. அண்ணே அண்ணே, அவங்க பேரு மரகதம், கண்மணி, கோகிலா அதானே? ஆமா ஆமா, உங்களுக்கு வேண்டியவங்களா? ஆமாமா, ரொம்ப வேண்டியவங்க. அதெல்லாம் இல்லைண்ணே. சும்மா இருங்கண்ணே. ஆமா, அவங்க எங்க சொந்தம் தான், எங்க அத்தை. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்களா? பரவாயில்லையே. அட நீங்க வேறம்மா, அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை வாயில கூட வைக்க முடியல, அவ்வளவு உப்பு. பாத்தியா மாப்பிள்ள, அவங்கள எது எதுல போட்டி போடணும்னு விவசாயே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அண்ணியோட வேலையா தான் இருக்கும். ஆமாடா, பெரியம்மா சும்மா இருந்தாலும் உங்க அண்ணி கண்மணி இருக்காள, அவ சும்மா இருக்க மாட்டா. இப்ப கூட மரகதம்மா கண்மணியை நம்பி வந்துதான் இப்படி அசிங்கப்பட்டு கிடக்குறாங்க. அண்ணா விடுங்கண்ணா, ஏதோ ஒண்ணு. அவங்களும் உதவி பண்ணணும்னு வந்திருக்காங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அத பத்தி பேசாம சாப்பிடுவோமே. அக்கா, உங்க சாப்பாடோட ருசியே தனிக்கா. இதுல உங்க அன்பு, கருணை எல்லாமே கலந்துருக்குக்கா. எங்க வாழ்நாள்ல இப்படி ஒரு சாப்பாட ருசியா சாப்பிட்டதே இல்லக்கா. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தோம்க்கா. இப்படி ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்க நாங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. அக்கா, சாப்பாடு சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடு. ஆமாக்கா, சாப்பாடு சூப்பரா இருக்குக்கா.
அக்கா